ஒரு நபர்கள்ட்டலாம் நீங்கள் போய் பேசிட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்ல மனசாக இருப்பாங்க. நீங்கள் அவங்கள்ட்ட போய் நான் புதுசாக பைக் வாங்கியிருக்கேன், இல்லை நான் புதுசாக கார் வாங்கியிருக்கேன், எனக்கு புது வேலை வந்திருக்கு, என்னோடய சம்பளம் எவ்வளோ தெரியுமா, இப்போ இவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி பாருங்களேன். அவங்கள்ட்ட நீங்கள் சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த திருஷ்டிங்கிறது சுயஜாதகத்தில் நல்ல வலுவாக இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் புரியவே புரியாது. அப்போ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த திருஷ்டிலாம் ஒன்றும் செய்யாது. பண்ணும்போது அவங்க பாட்டு தொடச்சி விட்டுட்டு அடுத்த வேலையை பார்த்துட்டு போய்கிட்டே இருப்பாங்க. பட் ஜாதகத்தில் வீக்கான பிளானட்ஸ் இருந்தது அப்படின்னு சொன்னால், இப்போ நான் மேலே சொன்ன விஷயங்கள்லாம் பாதிப்பு. நெகட்டிவ் எனர்ஜின்னு சொல்லும்போது சில பேர் என்ன சொல்லுவாங்க, ஏவல்னு சொல்லுவாங்க. சில பேர் என்ன சொல்லுவாங்க, ஏதோ கெடுதி பண்ணிட்டாங்க நமக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கேயோ போய் நம்மளை மந்திரிச்சு வச்சுட்டாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்போ இது எந்த டயத்தில் ஒருத்தரை பாதிக்கும்னா, அவங்களுக்கு சூப்பரான பெஸ்ட் டயத்தில் இருக்காங்கன்னா அன்பர்களே, அந்த டயத்தில் பாதிக்கவே பாதிக்காது. அந்த சுயஜாதகத்தில் கெட்ட காலம் வருது பார்த்தீங்களா, அப்போ அடிக்கும்போது பயங்கரமாக அடிக்கும். அப்போ இதுக்கெல்லாம் எங்கே நீங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொனங்கி போகிறது. சில பேர் இந்த மாதிரி வந்துருது, அவங்களுக்கு ஒரு பாதிப்புகள் வந்துருச்சுன்னா, நான் சொல்கிறது சத்தியமான உண்மை அன்பர்களே, வீட்டில் நிம்மதியாக தூங்க முடியாது. அதே மாதிரி வீட்டுக்குள்ளே போனீங்கன்னா துர்வாடை அடிக்கும். சாமியை நினச்சி விளக்கேற்ற முடியாதுங்க. வாரத்துக்கு அட்லீஸ்ட் 2 முறையாவது கழிப்பு எடுத்துக்கணும். வீட்டில் இருக்க பெரியவங்களுக்கெல்லாம், இல்லை உங்கள் வீட்டில் வந்து உங்கள் மனைவி இருந்தாங்கன்னா மனைவி உங்களுக்கு சுற்றி போடலாம். நான் தனியாக இருக்கேனே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்களே என்ன பண்ணலாம், வாரத்துக்கு 2 தடவை கல்லுப்பை எடுத்து தலையை 27 தடவை கிளாக் வைஸ்னால் கடிகாரம் சுற்றுவது போல் 27 தடவை தலையை சுற்றிட்டு இதை நீங்கள் வாஷ் பேசினில் போட்டு கழுவி விட்டுறது. நமது ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனலை காண வந்துள்ள அனைவருக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கத்தை உரிதாக்கி மகிழ்கிறேன். ஓம் சிவ சிவ ஓம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா, கண் திருஷ்டியை பற்றி எத்தனை பேருக்கு உணர்ந்திருக்கீங்களோ தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணலாம். அதே மாதிரி ஒரு நபர்கள்ட்டெல்லாம் நீங்கள் போய் பேசிட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்ல மனசாக இருப்பாங்க. நீங்கள் அவங்கள்ட்ட போய் நான் புதுசாக பைக் வாங்கியிருக்கேன், இல்லை நான் புதுசாக கார் வாங்கியிருக்கேன், எனக்கு புது வேலை வந்திருக்கு, என்னோடய சம்பளம் எவ்வளோ தெரியுமா, இப்போ இவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி பாருங்களேன். அவங்கள்ட்ட நீங்கள் சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய நல்ல விஷயம் உங்களுக்கு நடக்கும். நிறைய நல்ல விஷயம்னா என்ன, உடம்பு முடியாமல் போகும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருந்துகிட்டே இருப்பீங்க, உடம்பு படுத்திடும். அதே மாதிரி ஒரு சில ஃபங்க்ஷன்ஸ்க்கெலாம் போவீங்க. நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. இப்போ நீங்கள் ஒரு இடத்துக்கே நல்ல துணி உடுத்தி நல்லபடியாக போயிட்டு வரீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், அடுத்த நிமிஷம் பார்த்திங்கன்னா படுத்து தூங்கிடுவாங்க. என்னப்பா நல்லா தானேப்பா இருந்த, இப்போ இப்படி ஆயிட்டியே அப்படின்னு சொல்லி சொன்னால், அவங்களுக்கு என்னமோ தெரில, இந்த ஃபங்க்ஷனுக்கு நான் போயிட்டு வந்ததுலேருந்தே எனக்கு இப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவீங்க. இதில் எத்தனை பேர் இந்த மாதிரி உணர்ந்துருக்கீங்க? உங்களுக்கு கீழே இருக்கவங்க கமெண்ட் பண்ணுங்கள். 2வது விஷயம், இப்போ சில பேர்லாம் இருக்காங்க, நம்ம போகும்போது எதாவது கையில் கொண்டு போகிறோம்னு நினைக்கிறீங்க, ஒன்றும் கிடையாது. ஒரு பிடி மண் கூட கொண்டு போக மாட்டோம். ஆனால் இந்த மண்ணுக்காக, சொத்துக்காக, அதே மாதிரி வீடுக்காக, இந்த மாதிரி பல விஷயங்களுக்காக என்ன பண்ணிடுறோன்னா, அந்த பங்காளி சண்டைகள்லாம் நிறைய குடும்பங்களில் நடக்கும். இந்த சொத்துக்காக இருக்கிற சொந்தங்களெல்லாம் இழந்து, இப்போ போகும்போது 4 காலில் தான் எல்லாமே போகிறோம். பட் இருந்தாலும் என்ன பண்ணிடுறாங்கன்னா, சண்டை வழக்கு, ஒரு மிஞ்சி போனால் ஒரு 1/2 ஏக்கராக இருக்கும், இல்லைன்னா ஒரு பிளாட்டாக இருக்கும், வாட் எவர் இட் இஸ். இந்த விஷயங்களுக்காக என்ன பண்ணுவாங்க, நமக்கு கொடுக்கப்பட்ட அற்புதமான உறவுகளை கெடுத்துக்கொண்டு சொத்துக்காகவும் காசுக்காகவும் என்ன பண்ணுவாங்க, சண்டை போடுவாங்க. இது முத்தி போய் என்ன பண்ணிடுவாங்க, சில பேர்லாம் என்ன பண்ணிடுவாங்கன்னா, நல்ல தெய்வங்கள் வழிபாடுன்னு இருக்குங்க. விநாயகர், பிள்ளையார், அதே மாதிரி துர்கை, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஐயப்ப சுவாமி, இந்த மாதிரிலாம் சாத்வீகமான கடவுள்கள் வழிபடுறதெல்லாம் தெய்வ வழிபாடுகள். இவங்க என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா, கருப்பு மாந்திரிகம் செய்கிறவங்க, அடுத்தவங்களோட குடியை கெடுக்கிறவங்க. ஸோ இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் போயிட்டு என்ன பண்ணுவாங்க, இந்த கோவத்தினால. அதே மாதிரி சில பேர்லாம் இருக்காங்க, எது கேட்டாலும் உடனே எந்த கோயிலில் வந்து மிளகா அரைக்கலாம், எந்த கோயிலில் போய் இதை குத்தி வைக்கலாம், நம்ம கோழியை குத்தி வைக்கலாம், துடிக்க என்ன வேகமான விஷயங்கள்லாம் பண்ணலாம். இப்படியெல்லாமும் சில நல்ல மனிதர்கள் இருக்கத்தான் செய்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும்போது என்ன ஆகிடும்னாங்க, சுயஜாதகத்தில் நல்ல காலங்கள் இருக்கும்போது நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த திருஷ்டிங்கிறது சுயஜாதகத்தில் நல்ல வலுவாக இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் புரியவே புரியாது. அப்போ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த திருஷ்டிலாம் ஒன்றும் செய்யாது. பண்ணும்போது அவங்க பாட்டு தொடச்சி விட்டுட்டு அடுத்த வேலையை பார்த்துட்டு போய்கிட்டே இருப்பாங்க. பட் ஜாதகத்தில் வீக்கான பிளானட்ஸ் இருந்தது அப்படின்னு சொன்னால், இப்போ நான் மேலே சொன்ன விஷயங்கள்லாம் பாதிப்பை கொடுக்கும். ஒருவேளை அந்த காலங்களில் தசாபுத்தி அந்தரம் வந்து நல்லா இருக்க காலங்களில்
இந்த மாதிரி இதுக்கு என்ன ஒவ்வொரு பேர் சொல்கிறாங்க. நெகட்டிவ் எனர்ஜின்னு சொல்லும்போது சில பேர் என்ன சொல்லுவாங்க, ஏவல்னு சொல்லுவாங்க. சில பேர் என்ன சொல்லுவாங்க, ஏதோ கெடுதி பண்ணிட்டாங்க நமக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கேயோ போய் நம்மளை மந்திரிச்சு வச்சுட்டாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்போ இது எந்த டயத்தில் ஒருத்தரை பாதிக்கும்னா, அவங்களுக்கு சூப்பரான பெஸ்ட் டயத்தில் இருக்காங்கன்னா அன்பர்களே, அந்த டயத்தில் பாதிக்கவே பாதிக்காது. அந்த சுயஜாதகத்தில் கெட்ட காலம் வருது பார்த்தீங்களா, அப்போ அடிக்கும்போது பயங்கரமாக அடிக்கும். அப்போ இதுக்கெல்லாம் எங்கே நீங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொனங்கி சொனங்கி போகிறது. சில பேர் இந்த மாதிரி வந்துருது, அவங்களுக்கு ஒரு பாதிப்புகள் வந்துருச்சுன்னா, நான் சொல்கிறது சத்தியமான உண்மை அன்பர்களே, வீட்டில் நிம்மதியாக தூங்க முடியாது. அதே மாதிரி வீட்டுக்குள்ளே போனீங்கன்னா துர்வாடை அடிக்கும். சாமியை நினச்சி விளக்கேற்ற முடியாதுங்க. இப்போ நீங்கள் உங்கள் வீட்டிலேயே உட்காந்துருக்கீங்கன்னா, சுவாமிக்கு ஒரு விளக்கேற்றலாம் அப்படின்னு நினச்சி நீங்கள் சுவாமிக்கு விளக்கேற்றணும்னு நினச்சா விளக்கு எரியாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா குறுக்க நெடுக்க வந்து பாம்பு ஓடும். திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத துர்கனவுகள்லாம் வரும். இந்த மாதிரி ஒரு பாதிப்புகள்லாம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா, உறுதியாக சொல்கிறேன் நண்பர்களே, இந்த மாதிரி பாதிப்புகள் இருந்தால், ஒருத்தருக்கு இந்த மாதிரி பாதிப்புகள் இருந்தால் கூட அந்த குடும்பம் வந்து ஸ்தம்பிச்சு போகுங்கிறது தான் யதார்த்த உண்மை. இப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? இதுக்கான அறிகுறிகள் இதுதான். அப்போ இதில் நான் வெளியே வர்றதுக்கு என்ன பண்ணுறது? எப்பயுமே நான் அடிக்கடி நிகழ்ச்சியில் சொல்கிறேன், தாந்திரிக ஜோதிடம் என்பது ஜோதியை காட்டி திடம் கொடுத்து வாழ வைக்கக்கூடிய அற்புதமான கலைங்க. அப்போ இந்த மாதிரி விஷயங்களில் வரும்போது ஃபஸ்ட்டு இதோட தன்மை என்ன இருக்குது? குரு பயிற்சி பலனால் மாறிடுமா? இல்லை சனி பயிற்சி பலனால் மாறிடுமா? ராகு கேது பயிற்சி பலனால் மாறுமா? அதெல்லாம் மாறாது. இது எதனால் மாறும்னா, உங்களுடைய சுயஜாதகத்தை நீங்கள் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வழிபாடுகள் மூலமாகவும், அதே மாதிரி தெய்வ அனுகிரகம் மூலமாகவும், சில பரிகாரங்கள் மூலமாகவும், உறுதியாக சொல்கிறேன், இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தது அப்படின்னு சொன்னால் அது உங்களை விட்டு போகும். சரி, இது மாதிரி விஷயங்கள் எனக்கு இருக்கவே கூடாதுங்க, நான் என்னங்க பண்ணுவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இதுக்கு விடையும் உங்களுடைய சுயஜாதகத்தில் தான் பெர்மனன்ட் ரெமடிக்கு இருக்குது. சரி, ப்ரிகாஷனஸாக நான் எதாவது பண்ணுவேன். ப்ரிகாஷன்னா வருமுன் காக்கக்கூடிய விஷயங்களுக்கு எளிமையானது ஏதாவது ஒரு விஷயம் சொல்லி கொடுங்களேன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நான் என்ன சொல்லுவேன்னா, ஃபஸ்ட்டு நம்மளோட பண்பாட்டை தயவு செஞ்சு நம்ம உயர்வான ஹிந்து தர்மமான சனாதன தர்மத்தை நம்ம மதிக்கணும். நம்ம பண்பாடை வந்து மதிக்கணும். இதுக்கு தொடக்கமும் கிடையாது, முடிவும் கிடையாதுங்கிறத சத்தியமான உண்மை. புரிஞ்சுக்கணும். அப்போ நம்ம மூதாதையர் நமக்கு சொல்லிக் கொடுத்த சில வழிபாடுகளை செய்யணும். என்ன? வாரத்துக்கு அட்லீஸ்ட் 2 முறையாவது கழிப்பு எடுத்துக்கணும். சுற்றி போட சொல்லணும். வீட்டில் இருக்க பெரியவங்களுக்கெல்லாம், இல்லை உங்கள் வீட்டில் வந்து உங்கள் மனைவி இருந்தாங்கன்னா மனைவி உங்களுக்கு சுற்றி போடலாம். இந்த மாதிரி விஷயங்கள். இல்லைங்க எனக்கு அப்படிலாம் இல்லையேங்க, நான் ஜாலியாக தனியாக பேச்சுலர் லைஃப் என்ஜாய் பண்ணிகிட்ருக்கேங்க, நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, நான் தனியாக இருக்கேனே, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்களே என்ன பண்ணலாம்? வாரத்துக்கு 2 தடவை கல்லுப்பை எடுத்து தலையை 27 தடவை கிளாக் வைஸ்னால் கடிகாரம் சுற்றுவது போல் 27 தடவை தலையை சுற்றிட்டு இதை நீங்கள் வாஷ் பேசினில் போட்டு கழுவி விட்டுறது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கண்டிப்பாக உறுதியாக அமாவாசையோ, பௌர்ணமியோ, அஷ்டமியோ, பஞ்சமியோ, ஏதோ ஒரு திதி, இந்த திதி காலங்களில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டெஃபினட்டாக வந்து ஏதோ ஒரு திதியில் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், எலுமிச்சம்பழம் இருக்குன்னா எலுமிச்சங்கனியை எடுத்து அதை முக்காலாக வெட்டி அதை இரத்த கலர் சிகப்பில் இருக்கக்கூடிய ஒரு குங்குமத்தை எடுத்து அதோடு சேர்த்து நெய்வேத்தியத்துக்கு வேறு படையலுக்கு வந்து செவ்வாழைப்பழம், அதே மாதிரி இல்லையா மஞ்சள் கலர் வாழைப்பழம் தான் கிடைக்குதா பரவாயில்ல, அது ஒரு தேங்காய், அதே மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள் சைவ படையலுக்கு கணக்குக்கு வெத்தலைப்பாக்கு பழம், இதோடு சேர்த்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா 3 கனி எடுத்து, இந்த 3 கனி எதுவும் அமாவாசையில் பண்ணிங்கன்னா சூப்பராக வேலை செய்யும். அமாவாசை, பஞ்சமி இதில் நைட் நேரத்தில் பண்ணிங்கன்னா செம்மையாக வேலை செய்யும். ஸோ இது என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, ஒரு கருப்பு கலரில் கவரோ இல்லை ஒரு கருப்பு கலர் டப்பாவோ இந்த மாதிரி விஷயங்கள் எடுத்து அதை தூக்கி போடுற மாதிரி இருக்கணும். ரீயூசபிள் பண்ணக்கூடாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இதில் வந்து என்ன பண்ணுங்கன்னா, ஃபஸ்ட்டு சுத்தப்படையல்னு சொல்லக்கூடிய நம்ம தேங்காய் பழம் அந்த மாதிரி இதெல்லாம் வச்சு இந்த சுவாமிக்கு இது யாரை நினச்சி பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாராகி, காளி, பத்ரகாளி இந்த மாதிரி தெய்வங்கள். நாங்கள் என்னெல்லாமோ சொல்கிறீங்களே அப்படிலாம் நினைக்கக்கூடாது. அப்போ இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வரும்போது இந்த மாதிரி தெய்வங்களை நீங்கள் மனசார நினச்சி, இது எந்த நேரத்தில் பண்ணுறது விசேஷமாக இருக்கும்னா, நைட்டு ஜாமம் கழிஞ்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் விளக்கு வச்சதுக்கப்புறம் குறிப்பாக 9லேருந்து நைட்டு 10 மணிக்குள்ள காலங்களில் படுக்கிறதுக்கு முன்னாடி கூட இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் செய்து கொண்டு நைட் நேரத்தில் நீங்கள் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் அந்த டயத்தில் நீங்கள் என்ன இருக்கக்கூடாதுன்னா, அன்றைக்கி ஒருவேளை நீங்கள் பெண்ணாக இருக்கீங்கன்னா அந்த 5 நாள் கணக்குகள் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கக்கூடாது. உங்கள் வீட்டில் அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்குதுன்னா அந்த நாளில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணாதீங்க. மித்த நாட்களுக்குள்ளே பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி அந்த இது வந்து சில பேருக்கு வந்து கன்னித்தீட்டுன்னு சொல்லுவாங்க. அப்போ அப்படின்னா என்னென்னா, அந்த வீட்டில் அந்த மாதிரி விஷயங்கள் இருந்தது அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி தெய்வங்களை கும்பிடும்போது தப்பாக போயிடும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி விஷயங்களை செஞ்சுட்டு அது கால்படாத இடத்துல தூக்கி போட்டுருங்க. இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா இது வந்து வரும் முன் காக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருந்துகிட்ருக்கும். அதே மாதிரி நீங்கள் வாழ்க்கையில் ஒரு வழக்கத்தை வச்சுக்கணும்.
அட்லீஸ்ட் 6 மாதத்துக்கு ஒரு தடவையாவது கடல் ஸ்நானம் பண்ணணும். கடல் ஸ்நானம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், எனக்கு கடலே இல்லையே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்கக்கூடாது. பக்கத்தில் திருச்செந்தூர் கோயில் இருக்குது, அதே மாதிரி இருக்குது. இல்லை நான் வெளிநாட்டில் இருக்கேன், அங்கே கடலே இல்லை, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்குறீங்களா? அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், கல்லுப்பு எடுத்துக்கோங்க. கல்லுப்பு எடுத்து அதை கலந்து பக்கெட்டில் கலந்து அதை வச்சு, அட்லீஸ்ட் நீங்கள் பக்கெட்டில் தான் கலக்கிற குரூப்பாக இருக்கீங்கன்னா மாதத்துக்கு ஒரு 2 தடவையாவது அதை கலந்து குளிங்க. இந்த விஷயத்த செய்யுங்க. இல்லைங்க நான் கோயில் பக்கத்தில் தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னால் திருச்செந்தூர் கோயிலுக்கு போகலாம். இல்லைன்னா நீங்கள் சென்னை பக்கத்தில் இருக்கலாம், மெரினா பீச்சில் போய் குதிங்க, அங்கே போய்ட்டு நல்லா குளிங்க. 6 மாதத்துக்கு ஒரு தடவையாவது இந்த மாதிரி விஷயங்கள் செஞ்சுக்கிறது நன்மையை கொடுக்குங்க. அதே மாதிரி டெஃபினட்டாக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பாதிக்கப்படாமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னால், உறுதியாக சொல்கிறேன், உங்கள் குலதெய்வத்திட்ட போயிடணும். நாங்களாம் ஓப்பனாக சொல்லணுன்னா, நிறைய பூஜைகள்லாம் நிறைய பேருக்கு பண்ணுறனால மாதத்துக்கு ஒரு தடவையாவது எப்படியாவது பார்த்திங்கன்னா குலதெய்வத்தை பார்த்துருவோம். டெய்லியே குலதெய்வ பூஜை வீட்டில் இருக்கும். நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, உங்கள் குலத்தை காத்து நிற்கக்கூடிய தெய்வம் உங்கள் குலதெய்வம் தான். அப்போ அந்த குலதெய்வத்தை கூப்பிட்டுறணும். அப்போ அந்த குலதெய்வம் முன்னாடி நின்றுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது முன்னாடி போய் நின்றும். நீ வாடா என்னை தொட்டுட்டு பாரு அப்படின்னு நின்றும். நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். அப்போ இதில் சில பேர் சொல்லுவாங்க, குலதெய்வத்தை கட்டிட்டாங்க, செஞ்சிட்டாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லுவாங்கங்க. அப்போ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னால் உங்கள் சுய ஜாதகம் வீக்காக இருக்குன்றது. இந்த மாதிரி நம்ம பேசக்கூடிய சப்ஜெக்டில் உங்களுக்கு ஏதாவது குழப்பங்கள் இருந்ததுன்னா தாராளமாக கீழே கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். நான் ஃப்ரீ டைமாக இருக்கும்போது நானே அதை பார்த்துட்டு உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். சரிங்களா? இந்த மாதிரி பிரச்சனையில் இருந்தீங்கனாலும் கவலைப்படாதீங்க. உங்கள் சுய ஜாதகத்தை முறையாக பணம் கட்டி பார்க்க முடிஞ்சிற பட்சத்தில் கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம். சென்னையில் ஆஃபீஸ் இருக்குது, திருச்சியில் ஆஃபீஸ் இருக்குது, ஃபோன் அப்பாயின்மெண்ட்டும் எடுத்துக்கலாம். இது நீங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம அவங்க பண்ணவங்களுக்கு உணரக்கூடிய தன்மையும் வரும். அதேமாதிரி இந்த பிரச்சனையிலேருந்து பெர்மனெண்ட்டாக நம்ம வெளியே வர்றதுக்கான வழிபாடுகளையும் நீங்கள் கற்றுக்க முடியும் நண்பர்களே. இதை நீங்கள் பண்ணி வாழ்க்கையில் மென்மேலும் வளர வாழ்த்துக்கள். இந்த சேனலில் நம்ம நிறைய நேயர்கள் பார்க்குறீங்க, பட் இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும்போது நம்ம சேனல் அப்டேட்ஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும் நண்பர்களே. அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன். நன்றி, வணக்கம். ஓம் சிவ சிவ ஓம்.